இந்த ஸ்கூலுக்கு அனுப்புற குழந்தைங்களுக்கு 4 years to 5 years ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் ஆகும். டே கேர் மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, 1.5 வயசுல கொண்டு போய் விட்டுட்டு குழந்தைக்கு வந்து ஏபிசிடி எழுதணும், 1 2 3 எழுதணும் அப்படின்னு சொன்னா எழுதாது. 1.5 வயசுல ஒரு குழந்தை ஸ்கிரிப்ளிங் தான் பண்ணும். 2 வயசு ஆயிடுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருக்கும். 4 years தாண்டினாதான் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனே டெவலப் ஆகும். குழந்தை ஓரளவுக்கு அழகா எழுத ஸ்டார்ட் பண்ணும். சில குழந்தைங்க முன்னாடி டெவலப் ஆகலாம், சில குழந்தைங்க பின்னாடி டெவலப் ஆகலாம். ஏஜ் தாண்டிச்சுனா தான் பிரச்சனை. 4-5 years வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் ஆகலாம் பிரச்சனை இல்லை. கோஆர்டினேஷன் கிடைக்கலன்னா பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். ஒரு குழந்தை 5 yearsக்கு மேல ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் ஆகலன்னா தான் அது ப்ராப்ளம். இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க குழந்தைங்களை வந்து ஒரு விஷயத்துக்கு புஷ் பண்ணீங்கன்னா தப்பு கிடையாது. இது நம்ம தெரியாம வந்துட்டு 2 வயசுல என் குழந்தை ஹேண்ட் ரைட்டிங் பண்ணணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் 3 வயசுல வந்திருக்காங்க சார், இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து ஏபிசிடி போட சொல்றாங்க. 3 வயசுல குழந்தை வந்து ஷேப்ஸ் தான் வரையும். சர்க்கிள், ஹரிசாண்டல் லைன், வெர்டிகல் லைன், இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் வரைவாங்க. 4 years தாண்டாதான் 9 ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வரைவாங்க. ஸ்கொயர், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ஒரு 9 ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இருக்கு. இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கே 4 years ஆயிடும். ஷேப்ஸை வச்சுதான் அடுத்த ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் ஆகும். நம்ம இதெல்லாம் தெரியாம ஃபர்ஸ்ட் ஏபிசி எல்லாம் எழுத வச்சு ஆனாவனாலாம் எழுத வைக்க சொல்லி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி டீச்சர்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி குழந்தைய ஸ்ட்ரெஸ் பண்ணி குழந்தை புக்கை தூக்கி லாஸ்டா எழுதும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இருக்கும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.